ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு புதுவிதமான ஈஸியான ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்பயுமே சிக்கன் வாங்கினா பிரியாணி செஞ்சிடுவோம், ஃப்ரை பண்ணிடுவோம், இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடுவோம். இன்னைக்கு நான் வந்து சிக்கனில் கறிவடை பண்ணியிருக்கேன். அது மாதிரி கோலா உருண்டை பண்ணியிருக்கேன். கறிவடை கோலா உருண்டை ரெண்டுமே பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கறி வடையாகவும் நான் கறி கோலா உருண்டையாகவும் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் போட்டு ப்ரெட்டை வந்து மிக்சியில் பொடிச்சிட்டு அதை வந்து இது கூட போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மேலே போட்டு பெரட்டிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கட்லெட்டு. ரெண்டுமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் வரும். பொருள் எல்லாமே ஒரே பொருள் தான். ரெண்டுமே ஈஸியாக செஞ்சேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கறிவடை இந்த கோலா உருண்டை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், சிக்கன் கறிவடை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் நம்ம வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சிக்கன் மட்டும் இந்த போன் இல்லாமல் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிங்க. மீதி எல்லாமே மசாலா பொருள் தான். அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வாங்க என்னென்ன பொருள்ன்றதை பார்த்துட்டு அது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சில சமயம் நீங்கள் கறி குழம்பு மாதிரி வச்சுட்டு இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் கோலா உருண்டை, சிக்கன் கறி வடையெல்லாம் அந்த சிக்கன் குழம்பு ஸ்டைல்லேயே அந்த குருமா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னாக்கா சூப்பராக கோலா உருண்டை குழம்பு, சிக்கன் கறி வடை குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கனை இது மாதிரி எலும்பு இல்லாமல் அந்த சதையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது கூட வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா தான் அரைக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பிரியாணிக்கு சேர்த்து வச்சுருக்கேன். அவ்வளோ வெங்காயம் தேவைப்படாது. அது மாதிரி அரிசி மாவு, கடலை மாவு, மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இதெல்லாம் தான் போட்டு நம்ம பிசைய போகிறோம். கூடவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் கட்லெட் பண்ணணுன்னா இது கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு இது பிசையிறப்பே ஒன்று போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே பரட்டி கூட பண்ணலாம். பாருங்கள், சிக்கனை வந்து இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மசாலாவை தனியாக அரைச்சிக்கோங்க, சிக்கன் கூட போட வேண்டாம், ஏன்னா அது மையாது. அதனால் மிக்சியில் இந்த மசாலாவை தனியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாத்தூளும் போடுறேன் பார்த்தீங்களா. மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி கண்டிப்பாக போடுங்க, இல்லைனாக்கா சிக்கன் கவுச்சி அடிக்கும். அது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஃப்ளேவருக்கு. அது இல்லாமல் 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி, கொஞ்சம் கறி மசால் பொடி. நான் சிக்கன் மசாலாவே போட்டுடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இது வந்து கடலை மாவு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக அந்த வடை தட்டுற அளவுக்கு வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது அரிசி மாவு, அதில் ஒரு 3 ஸ்பூன், இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. நீளமாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் கூட போடுங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். மீதி மாவையும் நான் போட்டுட்டேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்ட்டு இன்னும் கொஞ்சமும் போட்டுட்டேன். பத்தலைன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த கறி வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம மட்டன் கோலா உருண்டை போடும்போது கூட நம்ம முட்டை உடச்சி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டுட்டு இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி போட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு டிஷ்ஷு நம்மளுக்கு. அதுவும் கறி வடை. மட்டனில் செய்வோம் யூஸ்வலாக, இன்றைக்கி சிக்கனில். இந்த மாதிரி தட்டிட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வைங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற சிக்கன் வேகணும். அது வரைக்கும் நீங்கள் வச்சு தான் எடுக்கணும். நம்ம 65லாம் நல்லா உள்ளார சிக்கன் வேகிற வரைக்கும் வச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியே வச்சு எடுங்க. இல்லைன்னா உள்ளார சிக்கன் வேகாமல் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் இருந்து நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக ஆனவுடனே எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்டேஜில் எடுத்தாக்கா நல்லா வெந்திருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வடையாகவும் கொஞ்சம் உருட்டியும் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வடை மாதிரி கறி வடை மாதிரி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கோலா உருண்டை மாதிரி போட்டு எடுக்க போகிறேன்.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி அப்படிங்கிறதால இதை வந்து சைட் டிஷ்ஷாக தான் நான் இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். இதை மீதி எல்லா சிக்கன் வடையும் போட்டு எடுத்து வச்சுக்கோ. நம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. அது மாதிரி சிக்கன் கோலா உருண்டையும் போட்டு வச்சுட்டேன். உருட்டி உருட்டி போட்டிங்கன்னா கோலா உருண்டை மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது அப்படியே கோலா உருண்டை குழம்புக்கு சூப்பராக இருக்கும். கறிவடை போட்டு குருமா வச்சிங்கன்னாக்கா கறிவடை குழம்பு சூப்பராக இருக்கும். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம், குழம்பு பண்ணிடுறோம்ல. இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எலும்பு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே நம்ம வந்து மசிச்சிட்டோம் மிக்சியில் போட்டு. அவங்க பேசாமல் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோலா உருண்டையும் ரெடி, கறிவடையும் ரெடி. செம்ம வாசமாக இருந்ததுங்க. நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சதால செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சு கறிவடை? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் அப்பப்போ ஒரு வெரைட்டியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட சாஸ் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவுமே சூடாக சாப்பிட பழகிக்கோங்க. சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.